الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد. அன்பிற்குரிய தாய்மார்களே, தினந்தோறும் தராவீஹ் தொழுகைக்கு பின்னால் ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்களை நாம் கேட்டு வருகிறோம். இதன் அடிப்படையிலே இன்றைய சிந்தனைக்கு ஒரு நிகழ்வு. ஹஸரத்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய இருவரையும் ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அவர்களையும் இம்ரான் இப்னு ஹுசைன் அவர்களையும், இரண்டு சஹாபாக்களையும் அழைத்தார். அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பகுதியில் எங்கேயாவது தண்ணீர் இருந்தால் கொஞ்சம் பார்த்து விட்டு வாருங்கள் என்று சொன்னார். ஏன் தண்ணி பார்த்துட்டு வர சொன்னாங்க என்றால், இஸ்லாமிய படை ஒரு வேலைக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமையிலே ஊரை விட்டு வெளியேறி வேறு ஒரு இடத்திலே தங்கியிருக்கிறார்கள் இஸ்லாமிய படையினர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமையிலே அந்த படை இருக்கிறது. நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள் அந்த படையிலே இருக்கிறார். அவர்கள் கொண்டு போன எல்லா தண்ணீரும் தீர்ந்து விட்டது. அவர்கள் பாத்திரங்கள் எல்லாம் காலியாகிவிட்டது. குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. பக்கத்திலே எங்காவது தண்ணீர் இருக்கிறதா என்று பார்ப்பதற்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஹஸரத்துனா இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களையும் அழைத்து தண்ணீர் இருக்கிறதா என்று பார்த்து வர சொன்னார். இரண்டு சஹாபாக்களும் தண்ணீரை தேடி புறப்பட்டார்கள். மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் 4 பக்கங்களிலும் அலைகிறார்கள் தண்ணீருக்காக. உங்களுக்கு தெரியும், அரேபியா மண் பாலைவன மண். அங்கே தண்ணீர் கிடைப்பதெல்லாம் ரொம்ப அரிது. அதுவும் அந்த காலத்தில் தண்ணீர் என்பது மிக அரிது. பாலைவனத்தில் எங்கே தண்ணீர் கிடைக்கும்? இருந்தாலும் ஏதாவது ஒரு பகுதியில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் இருவரும் அலைகிறார்கள். 4 பக்கங்களிலும் அலைந்து முடிக்கிறார்கள், தண்ணீர் கிடைக்கவே இல்லை. ஆனால் இங்கே நூற்றுக்கணக்கான சஹாபாக்கள், நாயகம் அவர்கள் வந்திருந்த ஒட்டகங்கள், குதிரைகள், அவர்களுடைய பிராணிகள் எல்லாம் தண்ணீர் இல்லாமல் வறண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அலைந்து முடித்து ஒரு நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் 2 சஹாபாக்களும் தூரத்திலே பார்க்கிறார்கள். ஒரு பெண்மணி ஒட்டகத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள். எதிர்த்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பெண்மணியினுடைய ஒட்டகத்திலே தோல் பை, தண்ணீர் தோல் துருத்தி இருக்கிறது. நிறைய தண்ணீர் இருக்கிறது. ஹஸரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் போய் அருகிலே சென்று முதலிலே தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த பெண்மணி என்று சொல்லலாம், மூதாட்டி என்று சொல்லலாம், ஒரு வயதான மூதாட்டி என்று கூட சொல்லலாம். முதலிலே தங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார்கள். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் படையிலே உள்ளவர்களாக இருக்கிறோம். நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்திலே நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய படை ஒரு பயணத்திற்காக புறப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறது. நாங்கள் வைத்திருந்த தண்ணீரெல்லாம் காலியாகிவிட்டது. எங்கள் நாவுகளெல்லாம் வறண்டு போய்விட்டது. எங்களுடைய பிராணிகள் எல்லாம் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே உங்களிடத்திலே தண்ணீர் இருந்தால் கொடுங்கள் என்று ஹஸரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் அந்த மூதாட்டி இடத்திலே கேட்கிறார். அந்த மூதாட்டி சொல்கிறாங்க, அந்த பெண்மணி சொல்கிறாங்க,
உங்களுக்கு தண்ணி இப்போ வேணும்னா நீங்கள் தேவைப்படக்கூடிய அளவுக்கு தண்ணி என்கிட்ட இல்லை. என்கிட்ட இருக்கிறது ஒரு தோல் துருத்தியினுடைய ஒரு பானை என்று சொல்லலாம், ஒரு குடத்தினுடைய அளவுக்கு தண்ணீர் இருக்கிறது. ஆனால் நீங்கள் தேவைப்படக்கூடிய அளவு தண்ணீர் என்னிடம் கிடையாது. நீங்கள் தேவைப்படக்கூடிய அளவு, உங்களுக்கு தேவையான அளவு தண்ணீர் வேண்டும்னா இப்போ நான் வந்திருக்கனே, இது மாதிரி 8 மடங்கு நீங்கள் பயணம் செஞ்சு போனாதான் அங்கே தண்ணி இருக்குது. வரலாற்றிலே வருகிறது, அந்த பெண்மணி ஒரு உயர்ந்த குலத்தை சார்ந்த பெண்மணி, மூதாட்டி. அது மட்டுமல்ல, அந்த பகுதியை சார்ந்தவர்கள், அந்த ஊரை சார்ந்தவர்கள், அவர்களுக்கு எங்கே தண்ணி இருக்கும் என்ற விஷயம் அந்த பெண்மணிக்கு தெரியும். அதனால் அந்த மூதாட்டி சொல்கிறாங்க, இங்கே இருந்து நான் பயணம் செஞ்சு வந்த மாதிரி 8 மடங்கு நீங்கள் பயணம் செஞ்சு போனாதான் தண்ணியை பெற முடியும் என்று சொல்கிறார். ஆனால் அதுக்கு 1 நாள் 2 நாள் அளவு ஆகலாம். நீங்கள் பயணம் செஞ்சு போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருக்குதா? 1 நாள் 2 நாள் ஆகும். நீங்கள் போகிறதுக்கு 1 நாள் 2 நாள் பயணம் செஞ்சு போனால் தான் நீங்கள் தண்ணீரை அடைய முடியும். நான் அவ்வளோ தூரத்திலிருந்து தண்ணி எடுத்துக்கிட்டு வர்றேன் என்று அந்த பெண்மணி மூதாட்டி சொல்கிறார். இப்போ ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அந்த அம்மாட்ட சொன்னாங்க, ஒன்றுமில்லை, எங்களுடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள், அவர்களிடத்திலே நீங்கள் வாருங்கள், அவர்களிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள் இந்த விஷயத்தை என்று சொன்ன பொழுது அந்த பெண்மணியை கூட்டிக் கொண்டு ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இம்ரான் பின் ஹுசைன் அவர்களும் அழைத்து கொண்டு நபிகளாரின் சமூகத்திற்கு செல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணிகிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வச்சிருக்கக்கூடிய அந்த தோல் துருத்தியிலிருந்து கொஞ்சம் தண்ணி கொடுங்க போதும், கொஞ்சம் தண்ணி கொடுங்க போதும் என்று கேட்கிறார். இந்த பெண்மணி, ஆம் ஒத்துக்கொள்கிறேன், ஆனால் கொஞ்சம் தான் எடுக்கணும், நிறைய எடுக்கக்கூடாது. கொஞ்சம் தானே சொல்லியிருக்கீங்க, கொஞ்சம் தான் எடுக்கணும். ஏன்னா இந்த தண்ணியை நான் பல மைல்களுக்கு அப்பால் எடுத்து கொண்டு வருகிறேன் இந்த தோல் துருத்தியில், கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கள். திரும்பவும் நான் போய் எடுத்து வருவது மிகவும் சிரமமான ஒரு சூழ்நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோல் துருத்தியை வாங்கி ஊற்றுகிறார்கள் தண்ணீரை. வரலாற்றிலே வருகிறது, சுமார் 1400 சஹாபாக்கள் குடித்தார்கள் தண்ணீரை. இன்னும் சரியான எண்ணிக்கையின் அடிப்படையில் சொல்ல போனால் 100கணக்கான சஹாபாக்கள் தண்ணீரை குடித்தார்கள். எந்த அளவுக்கு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எல்லாரும் தண்ணி குடிச்சிட்டீங்களா என்று கேட்டார்கள். அப்போ ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கையை தூக்கி சொன்னார்கள், தண்ணி குடிக்காதவங்க குடிச்சுக்குங்க, உங்களுடைய கால்நடைகளுக்கு பிராணிகளுக்கு தண்ணீர் இல்லை என்றால் இந்த தண்ணியை கொண்டு போய் கொடுங்க என்று ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு கூட்டத்திலே கை தூக்கினார்கள். அவங்க குடித்து அவங்க வந்திருந்த வாகனம், ஒட்டகங்கள், குதிரைகள் எல்லாம் குடிக்கிறது அந்த தண்ணீரை. கடைசியாக ஒரு சஹாபி குடிக்க வேண்டிய தேவை இருந்தது, அவருக்கு ஒரு வாளி தண்ணீரை கொடுத்து நீங்கள் குடித்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக அந்த தோல் துருத்தி அந்த அம்மாட்ட கொடுக்குறாங்க. அம்மா, நீங்கள் கொடுத்த தண்ணி அப்படியே இருக்குது பாருங்க. அந்த பெண்மணி வியந்து போனார். ஏனென்றால் நாயகத்தினுடைய அற்புதம், முஅஜிஸாவை அவர்கள் இதுவரையிலும் பார்த்ததில்லை. ஒரு பாமர பெண்மணி என்று சொல்லலாம். நாம் கொண்டு வந்த இந்த ஒரு தோல் துருத்தி இப்படி 100கணக்கானவர்களின் தாகத்தை போக்கியது எப்படி? நபர்கள் மட்டுமல்ல, பிராணிகளும் கூட தண்ணீரை குடித்திருக்கிறதே. இதில் என்ன ஆச்சரியம்? இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இறை அற்புதம் என்ன என்று அந்த பெண்மணி வியந்து நிற்கிறார்கள், அப்படியே விக்கி போய் நிற்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க, நீங்கள் கொடுத்த தண்ணி அப்படியே இருக்குது, வச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டு அதற்கு பின்னால் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், சிரமமான ஒரு சூழ்நிலையில் இந்த பெண்மணி நமக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். எனவே உங்களால் எந்த அன்பளிப்பை கொடுக்க முடியுமோ எல்லா அன்பளிப்புகளையும் இந்த பெண்மணிக்கு நீங்கள் கொடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடன் இருக்கக்கூடிய எல்லா சஹாபாக்களும் அவர்களால் முடிந்த அன்பளிப்புகளை கொண்டு வருகிறார்கள். இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஒரு மூட்டை அளவு அன்பளிப்பு சேர்ந்துருச்சு. எல்லாரும் கொடுத்த அன்பளிப்பு ஒரு மூட்டை அளவு சேர்ந்து விட்டது. அந்த மூட்டை அப்படியே தூக்கி அந்த பெண்மணி வந்த அந்த ஒட்டகத்தின் மேல் வைத்து அந்த பெண்மணிக்காக துவா செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்து விட்டு சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், இந்த பெண்மணியை நீங்கள் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள்,
சிரமமான சூழ்நிலையில் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் எப்பொழுதெல்லாம் முடியுமோ அவர்களுக்கு அப்பொழுதெல்லாம் நீங்கள் பிரதி உபகாரம் செய்து கொண்டே இருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஹதீஸிலே வருகிறது, காலங்கள் ஓடிவிட்டது, பல வருடங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. எப்பையெல்லாம் சஹாபாக்கள் அந்த வழியாக வருவார்களோ, எப்பொழுதெல்லாம் நாயகம் இருந்தாலோ இல்லாவிட்டாலோ, எப்பொழுதெல்லாம் முஸ்லீம்கள் சஹாபாக்கள் அந்த வழியாக வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த பெண்மணிக்கு உபகாரம் செய்து கொண்டே இருந்தார். எப்பொழுதெல்லாம் வருவார்களோ அப்பொழுதெல்லாம் அந்த பெண்மணிக்கு உபகாரம், அந்த பெண்மணியினுடைய கோத்திரத்தை சார்ந்த மக்களுக்கு உபகாரம் செய்து கொண்டே இருந்தார். கடைசியில் அந்த பெண்மணி தன் கூட்டத்தார்களிடத்திலே கேட்டார்கள், பார்த்தீங்களா, நான் என்றோ ஒரு நாள் செய்த ஒரு உதவிக்காக இவர்கள் தொடர்ந்து பிரதி உபகாரம் செய்து கொண்டே இருக்கிறார்களே, இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று அந்த பெண்மணி தன் கோத்திரத்தார்களிடத்திலே கேட்கிறார்கள். எல்லாரும் சொல்கிறாங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க, இவர்கள் மிகச்சிறந்தவர்களாக இருக்கிறார்கள், இவர்கள் மிகச்சிறந்த முஸ்லீம்களாக இருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே அந்த பெண்மணி தன் கூட்டத்தார் முழுவதையும் கூட்டிக் கொண்டு வந்து நாயகத்தின் சபைக்கு வந்து அந்த கூட்டம் அனைவரும் இஸ்லாத்திலே இணைந்து விட்டார்கள், அவர்கள் எல்லோரும் முஸ்லீமாக ஆகிவிட்டார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. அப்போ இஸ்லாத்தினுடைய அழைப்பு பணி எத்தனையோ விதத்தில் இருக்கிறது. ஒரு உபகாரத்திற்கு பிரதி உபகாரம் தான் கூலி. அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, அல் ஜஸா உல் இஹ்சான் இல்லல் இஹ்சான், ஒரு உபகாரத்திற்கு கூலியே திருப்பி உபகாரம் செய்வதுதான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இஸ்லாத்தினுடைய அழைப்பு பணி இப்படியும் நடைபெற்றிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பித்து வைத்த அந்த ஒரு செயல், இப்பெல்லாம் நீங்கள் போகிறீங்களோ அப்பெல்லாம் உபகாரம் செய்யுங்க. சஹாபாக்கள் போகும் பொழுதெல்லாம் அந்த பெண்மணிக்கு, அந்த பெண்மணியை சார்ந்த கோத்திரத்தார்களுக்கு ஏதாவது ஒரு உபகாரத்தை செய்து கொண்டே இருந்தார்கள். கடைசியில் அவர்கள் எல்லோரும் இஸ்லாத்திற்கு வருவதற்கு அவர்கள் செய்த உபகாரம் காரணமாக ஆகிவிட்டது. அப்போ இதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறது, உபகாரம் செய்ய வேண்டும், உபகாரம் செய்தவர்களுக்கு பிரதி உபகாரம் செய்ய வேண்டும், அது மிகச்சிறந்த ஒரு அமலாக இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயத்தில் சொல்லாங்க, நான் எல்லாத்துக்கும் பிரதி உபகாரம் செஞ்சுட்டேன், ஆனால் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக்கு மட்டும் என்னால் செய்ய முடியல. ஏன்னா அவங்க செஞ்ச உதவிக்கு நான் இந்த உலகத்தில் என்னால் பிரதி உபகாரம் செய்ய முடியல, நாளைக்கு மறுமையிலே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு நான் பிரதி உபகாரம் செய்வேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ உபகாரம் வாங்குவது ஒரு பக்கம், அந்த உபகாரத்திற்கு பிரதி உபகாரம் செய்கின்ற பொழுது அது எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்பதெல்லாம் இந்த வரலாறுகளின் வழியாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உபகாரத்திற்கு பிரதி உபகாரம் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அந்த உபகாரத்தின் மூலமாக மாபெரும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நல் வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கு தந்தரல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على رسوله خاتم النبيين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد. அன்பிற்குரிய தாய்மார்களே, தினந்தோறும் தராவீஹ் தொழுகைக்கு பின்னால் ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்களை நாம் கேட்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்றைய சிந்தனைக்கு ஒரு நிகழ்வு. ஹஸரத்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய இருவரையும் ஒரு தடவை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள். ஹஸரத் அலி ரலியல்லாஹு அவர்களையும் இம்ரான் இப்னு ஹுசைன் அவர்களையும், இரண்டு சஹாபாக்களையும் அழைத்தார். அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பகுதியில் எங்கேயாவது தண்ணீர் இருந்தால் கொஞ்சம் பார்த்து விட்டு வாருங்கள் என்று சொன்னார்.
ஏன் தண்ணி பார்த்துட்டு வர சொன்னாங்க?